ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அது கூட நான் வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா அது 2 பச்சை மிளகா மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அது 2 பச்சை மிளகா கிடையாது. அது ஒரு பச்சை மிளகா தான். என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பச்சை மிளகா போட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் இல்லாமல் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஸோ அதனால் கொஞ்சோண்டு மட்டன் வச்சுருந்தேன். அந்த மட்டனை வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூப் போடலான்னு வச்சுருந்தேன். அதுக்கு பதிலாக நம்ம இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காய். இதில் நான் என்ன காய் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் வாழைக்காயும் நான் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் எந்த காய் வேணாலும் போடலாம். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் கட் பண்ணும் போதே மாங்காவை நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால் இப்போ இருக்கிறது இந்த உருளைக்கிழங்கும் இந்த வாழைக்காயும் தான். இதை வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தால்ச்சா அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் அசன குழம்புன்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் அசன குழம்பு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இதுக்கு நம்ம அதுக்கு என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இது துவரம் பருப்பு. ஆக்சுவலி எனக்கு மெஷர்மெண்ட் சரியாக தெரியல. அதாவது எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ஆளாக்கு நீங்கள் துவரம் பருப்பு எடுத்திங்கன்னா 6 ஆளாக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். நான் எனக்கு தேவையான துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்தேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நான் கடலைப்பருப்பும் நான் எடுத்துக்கிட்டேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுப்பீங்க. உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ இதை நான் போட்டாச்சு. கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அதை நல்லா 2 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும். 2 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா இது நான் வேக வைக்க போகிறேன். இதில் ஒரு 4 பல்லு பூண்டு நான் போட்டிருக்கேன். பூண்டு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நம்ம இப்போ இந்த பருப்பு செய்யும்போது இதெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும். ப்ளோட்டிங் இருக்காது. இது கூட நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பெருங்காயமும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். சிலவங்களுக்கு வாயு தொல்லை வரும் பருப்பு சாப்பிட்டாங்கன்னா. ஸோ அதுக்கு நான் இது போடுறேன். பெருங்காயம் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். நான் எல்லா டிஷ்லேயுமே நான் மஞ்சத்தூள் சேர்க்குறது வழக்கமாக இருக்குது. ஸோ இப்போ கூட இதை போட்டு இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ என்னென்னா நான் வேக வச்சு எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கொஞ்சோண்டு மட்டன் தான் இருக்குது. சூப்புக்காக எடுத்து வச்சது. இதை நான் தால்ச்சா பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வச்சுருக்கேன். ஸோ மட்டன் எடுத்திருக்கேன். வேக வச்சு குக்கரில் வேக வச்ச மட்டன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி ஒரு நெல்லிக்காய் சைஸோட கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். என்ன மாதிரி படர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மட்டனில் வேக வச்ச தண்ணியை ஊற்றியே நான் அந்த புளி கரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அந்த வேக வச்ச பருப்பு. அந்த பருப்பை நான் மத்து போட்டு கடையாமல் வெறும் கரண்டிலேயே சும்மா ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி வச்சுருக்கேன். ரொம்ப மசிக்க வேண்டாம். ஒன்றும் பாதியமாக கரைஞ்சாலே போதும். அதுக்கப்புறமா அந்த காய்கறிகள், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, நீட்டு வாக்கில் வெட்டின பச்சை மிளகா, அஃப்கோர்ஸ் கருவேப்பிலை, கொத்தமல்லி ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் டோட்டல் இன்க்ரீடியன்ட்ஸ் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கலாம். இது எனக்கு தேவையான அளவுக்குனால நான் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு சுட வச்சு அடுப்பு மேலே கடாயை வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் நம்ம ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கும் பார்த்திங்களா, பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை லோ ஃப்ளேம்லேயே போட்டுக்கணும். நான் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். எனக்கு அதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலை ஒரு இலையை 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரி போடணும். இது பாருங்கள், இந்த பட்டை இதெல்லாம் நான் போட்டுடுறேன். நான் ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அப்படின்றதுக்காக. இது இந்த டிஷ்ஷு நீங்கள் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கூட்டு சப்பாத்தி கூட வச்சு நீங்கள் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு போட்டதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு சீரகமும் நான் 1/2 ஸ்பூன் எடுத்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பொரியிற மாதிரி படப்படன்னு வெடிக்கும். அதனால் ஸ்லோவாகவே பச்சை மிளகா போட்ட உடனே டப்பான்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னென்னா அந்த பச்சை மிளகாக்குள்ள நீட்டை வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் பட்ட உடனே படப்படன்னு வெடிக்கும் போல இருக்குது. லோ ஃப்ளேமில் இருக்கனால தப்பிச்சது. இப்போ நம்ம அந்த நீட்டாக வெட்டின வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம போட்டு இந்த கடாயில் போட்டு நல்லா படக் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ளேம் லோவாக தான் இருக்கணும். நான் ஃப்ளேம் ஹையாகவே வச்சு நான் சமைக்க மாட்டேன். எரிவாயு மிச்சமாகும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவு தக்காளி போட்டுக்கேன்.
தக்காளி வந்து தேவையான அளவு நம்ம போட்டு தக்காளி நல்லா மசியணும். பாருங்கள் தக்காளி வந்து எல்லாமே வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஹை ஃப்ளேம் பண்ணாதீங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும் கடாயோட. இப்போ பாருங்கள் இது வந்து இந்த அளவுக்கு இருந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு நான் சேர்க்குறேன். உப்பு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா ஈஸியாக மசிஞ்சிரும். வெங்காயமும் தக்காளியும் ஈஸியாக மசிஞ்சிரும். அதனால் அதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பருப்புலேயும் கொஞ்சம் பூண்டு இருக்குது. இப்போ நம்ம இதுக்காக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அப்படியே விரட்டி எடுக்கணும். நல்லா விரட்டி எடுக்கணும்னா வந்து எப்படி சொல்கிறது, நல்லா பிரட்டி எடுக்கணும். அந்த மாதிரி பிரட்டி எடுக்கணும்னா அடி பிடிக்காத மாதிரி நம்ம நல்லா பிரட்டி எடுக்கணும். அதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம சில பொடிகள்லாம் போடுறோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா தனியாத்தூள், அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் வந்து நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கனால 1.5 ஸ்பூன் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் 1 ஸ்பூன் பாதியாக போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து இதை போட்டு நல்லா அப்படியே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது கூட நம்ம வந்து கரம் மசாலாவும் சேர்த்து போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரம் மசாலா போடும்போது நான் சரியாக கேப்சர் பண்ணல. அதே மாதிரி கருவேப்பிலையும் நான் போடணும். இப்போ இது நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டிருக்கேன். அந்த வாசனை வரதுக்காக தான், அந்த அரோமா வரதுக்காக தான். இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்லோவில் தான் வச்சுருக்கோம். நம்ம ஃப்ளேமை நல்லா பிரட்டி எடுக்கணும். நல்லா அப்படியே நல்லா பிரட்டிடாமல் எடுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்துருக்கோம். நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன். இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவேன். அதை இதில் கேப்சர் பண்ணல, ஆனால் போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இதை வந்து நம்ம இதில் போட்டு கடாயில் போட்டு அந்த மசாலாலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மசாலாலாம் இந்த ஒவ்வொரு பீஸ்லேயும், இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் நல்லா அப்படியே கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அந்த மசாலா வந்து நல்லா இந்த உருளைக்கிழங்கும் அந்த வாழைக்காயிலையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா போட்டு நல்லா பரட்டி எடுக்கணும். சாரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நல்லா பரட்டி எடுக்கணும்னு சொல்லிடுவோமே, பரட்டி எடுக்கணும். அந்த இது மேலே எல்லாத்துலேயுமே வந்து அது நல்லா கோட் ஆகணும். அந்த வாழைக்காயும் இதுலேயும் கோட் ஆகணும். இதில் இப்படியே போட்டோன்னா அது வாழைக்காய் சரியாக ஈஸியாக வேகாது. அதனால் இந்த மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது சூப்பாக கூட குடிக்கல நான் குடிக்காமல் இதை வந்து நான் இது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் இருக்க அந்த தண்ணியால், இந்த தண்ணி மூலயமா அது கொஞ்சம் வந்து வேகும். அதனால தான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் மசாலா எல்லாமே அந்த காய்கறிக்குள்ளார நல்லா வந்து சோக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இதை நம்ம வேக வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நான் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி நான் எடுக்கலை. மட்டன் வேக வச்சு தண்ணியை தான் நான் எடுத்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணியை தான் வந்து நம்ம இப்போ இதுக்குள்ளேயும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் அடி பிடிக்காமல் எவ்வளோ நல்லா அழகாக எம்மியாக இருக்குது பார்த்திங்களா. இப்படியே நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் போல் இருக்குல்ல. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அப்படி மூடி வச்சோன்னா அது அந்த தண்ணிக்குள்ளார அந்த காயெல்லாம் வெந்துடும். ஓகே, மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி அடி பிடிக்கல, ஏன்னா லோ ஃப்ளேமில் இருக்குது பார்த்திங்களா. எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இது மிக்ஸ் ஆனதுக்கு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இதை வேக வச்ச மட்டன் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. சூப்புக்காக எலும்புன்னு எடுத்து வச்சேன். சரி ஓகே, நம்ம இதுக்கு ஒரு கிளம்பா வச்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்றதுக்காக சேர்த்தாச்சு. ஸோ இப்போ அதுவும் இல்லாமல் மாங்காய் போட்டதும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் மாங்காய் போட்டு பண்ணி பாருங்கள், காசமாக இருக்கும் சமையல். சரி ஓகே, இப்போது கம்மிங் டு த சாப்டர். இப்போது இது வந்து நம்ம போட்டாச்சு. இந்த மட்டனையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பருப்பை வந்து நம்ம இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதாவது அந்த மசாலா, அந்த மட்டன் எல்லாமே இந்த பருப்பு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த பருப்பு வந்து கட்டி ஆகிடும், அப்படியே உருண்டை ஆகிடும். அப்படி உருண்டை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மாதிரி குண்டு ஆகிடும். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நல்லா கலக்கி விடணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி பதத்துலேயும் நம்ம எடுத்து வச்சு நம்ம சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி இதுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கீ ரைஸ்க்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இதில் வந்து அந்த புளி கரைச்சல் இருக்குல்ல, அந்த புளி கரைச்சலையும் நான் ஊற்றிட்டேன். ஏன்னா இது வந்து குழம்பு மாதிரி ஆக்கி சாப்பிட்றதுக்கு தான், ஈஸி சமையலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இது போது நல்லா கலக்கி எடுக்கிறேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு தான் இன்னும் கூட நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், கலக்கி எடுத்தாச்சு. பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா எம்மியாக இருக்குது பார்த்திங்களா. வாழைக்காய், அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு, மாங்காய் போடுறதும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் போட்டு கருவேப்பிலை போடுறத நான் காட்டல, ஆனால் கருவேப்பிலையே நான் போட்டிருக்கேன்.
இப்போ இது நல்லா கொதி வரணும், நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், இப்போ கொதி வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தேவையான அளவு கொத்தமல்லியை போட்டாச்சு. கொத்தமல்லியை போட்டு உடனே நம்ம ஒரு தட்டை போட்டு மூடிடணும். ஆனால் அது கொத்தமல்லி வாசனை உள்ள நல்லா இறங்கணும் பார்த்திங்களா, அதனால் கொத்தமல்லி இருக்கணும் போடணும். இப்போ உங்களுக்காக நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா தலை கொதிக்குது பார்த்திங்களா, அடி பிடிக்காமல் இருக்குது. இது வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு அது கீ ரைஸ்க்கு இன்னும் ரொம்ப செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாமே நல்ல இதுவாக இருக்குது, குக் ஆகிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.